ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதில் வந்துட்டு கேட்டிருக்கக்கூடிய பிஒய்க்யூஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு எது, யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து எது அப்படின்ட்டு இன்கரெக்ட் பேர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த குரூப் ஒன்லையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணது மேட்ச் ஈஸியாக பண்ணிடுவோம். ஆனால் இந்த இன்கரெக்ட் பேர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா, இதை நான் வந்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், மேலே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2 வந்துட்டு இருக்கும் மகாராஷ்டிராவில். சரியா, ஸோ தெலுங்கானா வந்துட்டு ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் ஈரவை சட்டமன்றம் தான். ஸோ இது வந்துட்டு பை கேமரல் தான். ஸோ 3வது பீகார். ஸோ பீகாரும் வந்து பார்த்திங்கன்னா பை கேமரல் தான். ஆந்திரா வந்துட்டு பை கேமரல் ஈரவை தான். சரிங்களா, ஸோ அப்போ 2ம் 3ம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. 2மே வந்துட்டு ஈரவை சட்டமன்றங்கள். நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் தமிழ்நாடு அபாலிஷ்டு. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? ஸோ சட்ட மேலவை எப்போ கலைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1985ல் எம்ஜிஆர் தான் வந்து கலைச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ எம்ஜிஆர் தான் வந்துட்டு சட்ட மேலவையை கலைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சட்ட மேலவையை பற்றிய ஆர்டிக்கல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 169 169வது ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் தான் வந்து என்ன சொல்லுதுன்னா சட்ட மேலவையை பற்றி வந்து சொல்லுது. சட்ட மேலவை ஒரு ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில், ஒரு சிறப்பு பெரும்பான்மையில் என்ன பண்ணணும்னா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும். சரிங்களா, ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு யார் இது உருவாக்குவாங்கன்னா பார்லிமெண்ட் இதை உருவாக்கி தருவாங்க. சரிங்களா, ஸோ 169 ஆர்டிக்கல் படி ஒரு சிறப்பு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்ட மேலவையை உருவாக்கி தருவாங்க. ஒருவேளை நமக்கு வேணாம்னாலுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவோம். ஸோ அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்படி கொண்டு வந்தோம்னா பாராளுமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கான சட்ட மேலவையை உருவாக்கி தருவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ 1985ல் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். எங்களுக்கு இந்த சட்ட மேலவை வேணாம் அப்படின்னு. அதனால் பாராளுமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சட்ட மேலவையை கலைச்சிட்டாங்க. திரும்ப 2010ல் சட்ட மேலவையை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். அப்போ நாமளே வந்துட்டு 2010லேயே வேணான்னு சொல்லியிருப்போம். அதனால தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவைங்கிறது கிடையாது, ஒரே ஒரு அவை மட்டும்தான் இருக்குது. அடுத்ததா, quorum to convene a meeting of a house of the state legislature shall be. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சரிங்களா, ஸோ குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் ஒரு பங்கு 10% என்ன இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று 10 மெம்பர்ஸ் இருக்கணும் மினிமம், அல்லது 10%. ஸோ இதில் எது அதிகமோ அது வந்துட்டு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அப்படி இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தை கூட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 200 எக்ஸ்பிளைன்ஸ். விதி 200 என்ன விளக்குகிறது? சரிங்களா, விதி 200 வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்து கொள்ளல் அப்படிங்கிறது தான். ஸோ 199வது ஆர்டிக்கல் இருக்குது. 199வது ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் வந்துட்டு ஒரு மசோதாவுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கையெழுத்து போடலாம், சைன் போடலாம். ஸோ 2வது அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அல்லது அதை நிறுத்தி வைக்கலாம், வித்ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா, இதுதான் 199வது ஆர்டிக்கலில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. 200வது ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆளுநர் ஒரு மசோதாவை வந்து என்ன பண்ணலான்னா பிரசிடெண்ட் இருக்கார்ல, பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். சரிங்களா, அதாவது ரிசர்வ் பண்ணுறது மீன்ஸ் அவருக்கு ஒப்புதலுக்காக அவருக்கு அனுப்புறது, அதுதான் வந்துட்டு பிரசிடெண்ட்க்கு ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி மேபி 2-4ல் கொஷின் வரதுக்கான சான்சஸ்
நிறையாவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொசீஜர், இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்னர் மேலே கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இவர் சைன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலான்னு இருக்கும்ல, அப்போ எவ்வளோ நாட்களுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி கிடையாது கான்ஸ்டியூஷனில். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அதுக்கான காலத்தை தீர்மானிச்சிருக்காங்க. அதே போல் ஒருவேளை ஆளுநர் பிரசிடென்ட்க்கு, குடியரசுத் தலைவருக்கு பில்லை ரிசர்வ் பண்ணுறாருன்னா, குடியரசுத் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கான உரிமையை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள், 30 நாட்களோ ஏதோ ஒரு நாட்கள் சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களுக்குள்ளே பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த பில் மேலே இந்த மசோதாவின் மீது ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இது ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னே சொல்லலாம். கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டில் இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. ஸோ குரூப் 1ல் எதிர்பார்த்தோம், பட் வந்துட்டு குரூப் 1ல் இதை கொஷினை கேட்கல. அதனால் குரூப் 4ல் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரி, 199வது ஆர்டிக்கல், 200வது ஆர்டிக்கல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 200 ஆர்டிக்கல், ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்து கொள்வது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 200. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எவை? இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் எதெல்லாம் வரும்னு. பீகார் வந்துட்டு வரும், குஜராத் வந்துட்டு வராது, கர்நாடகா வரும், உத்தரப்பிரதேஷ் வந்து வரும். சரிங்களா? ஸோ முன்னாடியே நம்ம ஒரு சில ஸ்டேட்ஸ் பார்த்தோம். ஆந்திரா பார்த்தோம். ஸோ ஆந்திரா, வேறு என்ன பார்த்தோங்க? பீகார் பார்த்தோமா? பீகார், மகாராஷ்டிரா பார்த்தோம். ஸோ ஆந்திரா மகாராஷ்டிராலையும் ஈரவைகள் தான் இருக்குது. பீகார்லேயும் ஈரவை, கர்நாடகாவில் ஈரவை, உத்தரப்பிரதேஷில் ஈரவை. சரிங்களா? இதை கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, who among the following recommends the parliament for the abolition of legislative council in the state? இப்போ தான் நம்ம பார்த்தோம், பின்வருவனவற்றுள் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எது? யார் பரிந்துரை செய்வாங்கன்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஷினில் வந்து பார்த்தோம். யார் பரிந்துரை செய்வாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற கீழவை அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்துட்டு இதை வச்சுக்கணுமா வேணாமா, சட்ட மேலவை வேணுமான்ட்டு முடிவு பண்ணுவாங்க. இவங்க தான் தீர்மானம் கொண்டு வருவாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டியில். அந்த தீர்மானம் கொண்டு வந்தால் பாராளுமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதைய பரிந்துரையாக எடுத்துக்கிட்டு அதை ஒழிக்கிறதா அல்லது வச்சுக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்டு. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான். சரிங்களா? இதில் தப்பாக ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் த ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன் த ஸ்டேட். மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். சரிங்களா? நம்ம ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே யார் தான் முடிவு எடுப்பாங்க? மாநில சட்டமன்றம் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த கூற்று கரெக்டு தான். சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டத்துக்கு யார் தான் ஒப்புதல் கொடுக்கணும்? மாநில சட்டமன்றம் தான் ஒப்புதல் கொடுக்கணும். அப்போ ரியல் சென்டர் ஆஃப் த பவர் யார் அப்படின்னா அவங்க தான். உண்மையான அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக, முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. முக்கியமான துறை தலைவர்களுடைய நியமனங்களை இதுதான் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் யார் முடிவு பண்ணுவாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா, சட்டமன்றமானு கேட்டிங்கன்னா இல்லை, கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் இருப்பார், இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் மற்றவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம் தானே, அட்வொகேட் ஜெனரல், மாநில முதன்மை வழக்கறிஞர், அவரை வந்துட்டு சட்டமன்றமாக கொண்டு வருது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரியா? ஸோ அப்போ முக்கியமான துறை தலைவர்களை அவங்க நியமனம் செய்கிறாங்களான்னு பார்த்தோன்னா இல்லை. As per the constitution, a legislative assembly must sit at least twice a year. இருக்கு தமிழில், தமிழ் கீழே தான் கொடுத்துருக்காங்களா? அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். ஸோ இது வந்துட்டு கரெக்டு தான். 2 தடவை வந்துட்டு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அசம்பிளி வந்து கூடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், நோ டேக்ஸ் கேன் பி வித்ட்ரான் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தின்
ஒப்புதல் இல்லாமல் எந்த வரியும் விலக்கி கொள்ள முடியாது. ஸோ மேபி இது தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். அடுத்தா சட்டமன்றத்தின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். இது வந்து கரெக்டு. ஸோ 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது 6 ஆண்டுகளாக கூட மாற்றலாம். எப்போன்னா பாராளுமன்றம் சட்டம் கொண்டு வரதன் மூலமாக. என்ன சட்டம்? இந்த அவசர சட்டங்கள்லாம் கொண்டு வராங்கல்லங்க, அதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரும்போது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். அது வந்து கரெக்டு தான். அடுத்ததாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். மாநிலத்தினுடைய நிதியை வந்து யார் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க? சட்டமன்றம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நோ டேக்ஸ் கேன் பி வித்ட்ரான் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளியும் கரெக்ட் தான். சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு வரியும் விலக்கி கொள்ள முடியாது. ஸோ என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு வரியை வந்து விலக்கி கொள்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டியை வந்து விளக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்கிட்டு தான் விளக்க முடியுங்களா? சரிங்களா? இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ 4 ஆப்ஷனுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் விச் ஹேவ் அப்பர் ஹவுஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் எதில் எந்தெந்த ஸ்டேட்டில் மாநில சட்டமன்ற மேலவை இருக்குது, சட்ட மேலவை எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குங்க? ஆந்திர பிரதேஷில் இருக்கா? நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆந்திர பிரதேஷில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, நம்ம இப்போ தான் பார்த்தோம். பீகார்லேயும் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமா? மகாராஷ்டிராவில் இருக்குதுன்னு பார்த்தோம், யூபியில் இருக்குதுன்னு பார்த்தோம், கர்நாடகாவில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போது இல்லை. ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இது பழைய கொஷின், பட் வந்துட்டு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இல்லை சட்ட மேலவை. Find out the incorrect articles on the disqualification of the state legislative members. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக. ஸோ ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்களுடைய தகுதி நீக்கம் எப்படி செய்கிறது, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு எது இல்லை அப்படின்னு வந்து கொஷின்னு. ஸோ இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது 190 வருங்களாமா, 191 வரும், 192 வரும். ஆனால் எது வராதுன்னா 189 வராது. சரிங்களா? 189 ஓட்டிங் இன் த ஹவுஸ். ஸோ ஒரு ஹவுஸில் எப்படி ஓட்டிங் நடக்கும், வாக்கெடுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்லுது. அப்போ அது மட்டும்தான் டிஃபர் ஆகுது. அதுதான் ஆன்சர் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் த ஸ்டேட். இப்போ தான் இந்த கொஷின் நிறையா தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. இந்நேரம் உங்களுக்கு இது மனப்பாடம் ஆகிருக்கணும். மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல், இதுக்கான சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 169. இப்போ தான் நிறையா தடவை சொல்லிட்டேன். 169. அதன் கீழே சட்டமன்றம் ஒரு சிறப்பு பெரும்பான்மையில், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அது கொண்டு வந்தோன்னா பார்லிமெண்ட் அதை நீக்கிறதோ அல்லது உருவாக்குறதோ வந்து செய்யும். அதுதான் மாநில சட்டமன்றங்களின் பதவி காலம். மாநில சட்டமன்றத்தினுடைய பதவி காலம் வந்துட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 172 தான். ஓகேவா? ஸோ 172 தான் வந்துட்டு மாநில சட்டமன்றத்தின் பதவி காலம். அடுத்து ஆளுநரின் சிறப்புரை. ஆளுநரின் சிறப்புரை 174 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆளுநரின் சிறப்புரை வந்து பார்த்திங்கன்னா 175வது ஆர்டிக்கல், 175. அடுத்ததான் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குறது எந்த ஆர்டிக்கல்னு இப்போ தான் பார்த்தோம். என்ன ஆர்டிக்கல்? சரி, இது கரெக்டான ஆன்சர் 199. ஓகேங்களா? சரி, ஒரே நிமிஷம் இது மட்டும். சரி, இது ஆர்டிக்கல் 200 வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய எந்த ஆப்ஷனுமே வராது. சரிங்களா? சரி, இது 201க்கு தான் இது ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? சரிங்க, நான் சொன்னதும் தப்பு தான். சரி, 200, 201. சரிங்களா? சரி, 200 தான் ஒரு அசன்ட் போடுறது, 201 வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணுறது. ஓகேவா? சரி, இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொல்லும் போது ஆர்டிக்கல் தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 200.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானாவில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், தமிழ்நாட்டில் ஓராவே தான் இருக்குது, பீகாரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது ஆன்சர் சி. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.